கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பணம் செலவு பண்ணும்போது யோசனை நிறைய. என்ன யோசனைன்னு தெரியலையே. பணம் செலவு பண்ணும்போது யோசனைனா, இது ஏன் காந்தி போட்டாங்க, இது ஏன் இந்த கலர்ல இருக்குது, இது ஏன் 500 போட்டுறாங்க, இது ஏன் 200 போட்டுறாங்க, அந்த மாதிரி யோசனையா? என்ன யோசனை? பணம் செலவு பண்ணும்போது யோசனை வருது. என்ன யோசனை? அதாவது நம்மள என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அட்டு பீசிவன் இவங்ககிட்ட என்ன பண்ணலாம் நம்ம? ஆமா, கேள்வி தானே. அன்படா, பணம் செலவு பண்ணும்போது யோசனை நிறைய வருது. நம்மள என்ன பண்ணுவான்? என்ன அற்புதமானது. பணம் செலவு பண்ணும்போது என்ன யோசனை வரும்? அது ஒண்ணு இருக்குதா இல்லையா? நான் பணம் செலவு பண்ணும்போது யோசனை இதுக்கு வருது அதுக்கு வருதுன்னு சொன்னோமா இல்லையா? யோசனை பண்ணாம பணம் செலவு பண்ணுவியா, பண்ண மாட்டியா? பண்ணுவேன். எப்ப யோசனை பண்ண மாட்டேன்? அவசியம் என்ன? யோசனை வருதா என்ன அர்த்தம்? அவசியம் இல்லாத செலவு பண்ணுகிறேன்னு அர்த்தம். அவ்வளவுதானே. இது போய் என்ன கேட்ட நான் என்ன பண்றது? உனக்கு ஒன்னு செய்யும் போது யோசனை வருதுன்னா அதை செய்ய வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு நல்ல சூப்பரான ஒரு பொண்ணு எடுத்து போறா, பையனா இருக்கிற பட்சத்துல. ஒரு ஆம்பளைக்கு, ஆமா, இது முக்கியமா சொல்லணும். ஆமா, நீங்க யாருன்னா நித்யானந்தா வந்தா நானா பண்ண முடியும்? ஆமா, இப்படின்ட்டீங்கன்னா அப்போ போறாங்கன்னா யோசனை பண்ணுவீங்க, பார்க்கலாமா வேணாவான்னு. என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு பார்த்துருவீங்க. அப்படித்தானே? அதே மாதிரி நல்ல பொண்ணா இருந்தாலும் யாருன்னா போனா பார்த்துருவாங்க. அதான் உண்மை. அப்படித்தானே? ஏன் பார்க்குறாங்க? ஏன் யோசனை வரல? நேச்சர் தேவைப்படுது, பார்த்துருவாங்க. பணம் அவசியமா செலவு பண்ண யோசனை பண்ணுவேன். யோசனை பண்றேன்னு அர்த்தம் ஒன்றும் வேணா. இப்போ நீ ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்ட, 10 ரூபாய் சொல்கிறான் வச்சுக்கோ. உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குது, 20 ரூபாய் இருக்குது, 50 ரூபாய் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்? யோசனை பண்ணுவேன். எதுக்கு? இல்லை, 100 ரூபாய் கொடுத்து சில்லறை வாங்கிக்கலாம், திரும்ப நமக்கு சில்லறை தேவைப்படுதுன்னா. சில்லறை தேவையை பொறுத்து என்ன பண்ணுவேன்? யோசனை பண்ணுவேன். இப்போ யோசனை பண்ணாதடா, பணம் செலவு பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்? நீ பணம் செலவு பண்ணும்போது யோசனை பண்ணாத சொல்லலாமா? ஏன்? எங்க தாத்தா ஒருத்தர் கையை உள்ள விடுவாரு, உள்ளவே சர்ச் பண்ணுவாரு. 25 இயர்ஸ் கண்டுபிடிச்சிருவாரு. மூஞ்சி பெரிய பிரைட் ஆயிடும். அங்கே வெளியே எடுத்தாக்கா இவ்வளவு கூட உணவு கேட்டுருவான்ல, நம்ம கேட்டதுனால தானே. ஓகே, உள்ளவே தேடி எடுத்து மாதிரி ஐடியாலாம் இருக்கும். பணத்தையே அடக்கி வைக்கும் போதே உள்ள 10 ரூபாய், அதுக்காலமா 20 ரூபாய், 50 ரூபாய் எடுக்கணும்லாங்கிறாங்க. முதல் நோட்டு தட்டு, நோட்டு எடுத்து உள்ள இருந்து சைடில் எடுக்கணும்லாம். இந்த மாதிரி யோசனை பண்ணமா பண்ண விடாதா? பண்ணோம். அப்போ யோசனை வருது, என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறது? யோசனை பண்ணாதடா, தப்பு, கம்முன்னு கொடுத்துருன்னு சொல்ல முடியுமா? ஒரு நோட்டு தான் கொடுணுன்ட்டு 500 ரூபாய் நோட்டே கொடுத்துருவேன். 10 ரூபாய் நோட்டும், 500 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு வேறு இருக்குது தானே. இப்படி யோசனை பண்ணால் தப்பு கிடையாது. வாங்கலாமா வானாவா? தப்பா ரைட்டா? ஆமாம், கொய்யா பழம் விற்கிறாங்க, டோல்கேட்டில் நிற்கிது, கவரில் போட்டுக்கிறான், மிளகாத்தூள் போட்டுக்கிறாங்க, அதை பார்த்தா நல்லா இல்லை, கொய்யா பழமும் சரியில்லை, வாங்கலாமா வானாவா? யோசனையாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்து திரும்பி வேண்டியது. கொய்யா பழத்தை பார்த்தா தானே இவ்வளோ யோசனை வருது, இப்படி திரும்பிது வேலை போகுது. இப்போ அங்கே என்ன பண்ணாத? இப்போ யோசனை பண்ணலாமா வேணாவா? என்ன சொன்னேன் நான்? பணத்தை செலவு பண்ணும்போது யோசனை பண்ணலாமா வேணாவா? இடம் பொருள் ஏவர் என்ன கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? யோசனை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யோசனையே பண்ணிக்கிடு, கார் போயிடும். ஆமாம், டோல்கேட்டில் பில் கொடுத்துட்டு போயிடுவான், ஆந்தாள் ஓடி ஆடுவான். நீ கச்சேரி யோசனை பண்ணே இருப்ப. பொண்டாட்டிட்டு வர சொல்லு, இப்போ வாங்கி தான் நல்லா இருக்கும் பொழுது இல்லை. ஆமாம், பயங்கர அறிவெளிலாங்கிறானுங்க தெரியுமா? யோசனை பண்ணுறதுனே வேலையை வச்சுக்கிறான். எதைக்கெல்லாம் யோசனை பண்ணிருப்பான். இப்போ கூட சத்தத்தில் உட்காந்து யோசனை பண்ணிருப்பான். இதெல்லாம் உபதேசம் வாங்கலாமா வேணாம்? உண்மையா இருக்குமா பொய்யா இருக்கும்? இன்னும் இருந்தாலும் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கிட்ட போய் வாங்கணுமா? இல்லை, இன்னும் நம்ம யோசனை பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? யோசனை பண்ணாதுன்னு சொல்ல முடியும்? கமெண்ட்ல ஒருத்தன் எழுதிக்கிறான், இதெல்லாம் உசாரா இருங்க, போனீங்கன்னா பணத்தை பிடிங்கப்பான்னு. யோசனை அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன யோசனை பண்ணிக்கலாம் மாட்டீங்க. அவன் எதுக்கு தான் நீங்கள் ஏற்கனவே யோசனை பண்ணுகிறீங்க.
அவன் வர இப்படி சொல்லுங்கிறான். ஆல்மா கட்சி வரைக்கும் ஒரே யோசனை தான், வரலாமா ஒரு 40 கிளாஸுக்கு போகலாமா வேணாம், ஒரே யோசனையா இருக்கு, வேற வழி இல்லை சொல்லிட்டாங்க, போயிடுவோம் போ. எவ்வளோ யோசனை இல்லை, யோசனை பண்ணியே ஒருத்தர் ஒல்லியாவே இருக்கிறாங்க, ஒரே யோசனை தான் எப்பப்ப, சத கறி ஒட்டுறதே கிடையாது. அதில் வர பாட்டு சிந்தனை செய்தான், யோசனை யோசனை யோசனை, எதை பாரு யோசனை, அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, சரியா இருக்குமோ, வெங்காயம் தானா பாசியான்னு யோசனை பண்ணுகிறாயா. உப்புமா எடுத்து சாப்பிடும்போது கருப்பா ஒண்ணு வந்துச்சு, இது வெங்காயமா பாசியா யோசிச்சுனே இருக்கிறான். அவன் அந்த வயிற்று கிட்ட கேட்டு இது என்னங்கன்னு கேட்டான், எடுத்து வாயில போட்டு வெங்காயம் கேட்டான். பாசியா கூட இருக்கட்டும், என்ன இப்ப யோ உன்னை கேட்டது பணம் செலவு பண்ணும்போது யோசனை வருது, வரலாமா விடாதா சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி. ஏங்க எனக்கு நான் சொல்ல இது பதில் கூட எனக்கு எதுக்கு இப்ப யோசனை பண்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் ஒன்றும் நான் ஒரு ஸ்மெயிலி அனுப்பிச்சு பார்க்கறது, திரும்ப ஸ்மெயிலி வருது எல்லாம் பார்த்துட்டு ஐ லவ் யூ வரைக்கும் கூட போயிடுச்சு, அப்பமா கூட யோசனை பண்ணது. கட்சி வரைக்கும் டிக்கெட் வாங்கி கையில் வச்சு யோசனை பண்ணிக்கிறோம்ல. சினிமா டிக்கெட் வாங்கிடுவாயா 50 ரூபா, 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை. இந்த மாதிரி யூடியூப்ல ஒருத்தர் சொல்றோம் அந்த படம் நல்லா இல்லைன்ட்டு. ஆமா, நீல சட்டை பச்சை சட்டை வெள்ளை சட்டை கருப்பு சட்டை போட்டுன்னு ஒருத்தன் என்ன சொல்லிட்டான்னு வச்சு அதை பார்த்துட்டு இப்போ 50 ரூபா வச்சு வேஸ்ட் பண்ணணுமா, டைம் அவர் வேஸ்ட் ஆகாம டிக்கெட் வேணா கீச்சு போட்டு உட்காந்துக்கலாமான்னு இவங்க நம்ம எதனா தெளிவாக்க முடியும்? ஏன் அவங்களாம் சிந்திக்க போந்தவங்க, அவங்கள என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரே யோசனை தான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.